உக்ரைன் விவகாரத்தில் தீர்வு காண்பது குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ரஷ்ய அதிபர் புதினின் பதில்தான் அவர்களை யோசிக்க வைத்துள்ளது. உண்மையில் நடந்தது என்ன? பார்க்கலாம் இந்த காணொளியில். நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது. இந்த போர் தொடங்கி 4 ஆண்டுகளை எட்ட உள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்கவில்லை. இதனையடுத்து 20 அம்ச சமாதான கோரிக்கைகளை முன்மொழிந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதை விவாதிக்க ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்டன. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபியில் ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்க பிரதிநிதிகள் பங்கேற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் புதினை அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பிரதிநிதிகளான ஸ்டீவ் விட்காப், ஜாரட் குஷ்னர் ஆகிய இருவரும் சந்தித்து பேசினர். நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை அதிகாலை வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது பிராந்திய பிரச்சனைகள் தீர்க்காமல் ஒரு நீண்டகால தீர்வை எதிர்பார்க்க முடியாது என புதின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் முழுமையாக கைப்பற்றப்படாத பகுதிகளில் இருந்து தன் படைகளை உக்ரைன் திரும்ப பெற வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மற்றொரு அதிர்ச்சி தகவலையும் ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைன் பகுதிகளை திரும்ப கொடுக்க மாட்டோம் என்றும் அந்த பகுதிகள் அனைத்தும் ரஷ்யாவுக்கு சொந்தம் என ரஷ்யா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. விடிய விடிய ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதும் சுமூகமான முடிவு எட்டப்படாததால் அமெரிக்க பிரதிநிதிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.